இந்த மீனராசிக்காரர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா மனசளவுல ரொம்ப குழம்பி போயிருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்பது ரொம்பவே அதிகம்ங்க. இந்த மீனராசிக்காரர்கள் இன்னைக்கு நல்லது நடந்திருப்பா, நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம்ப்பா அப்படின்னு கனவு கொண்டுவாங்க. ஆனா நடக்கக்கூடியது என்னன்னா, இந்த மீனராசினுடைய மனசையே மொத்தமா கண்ணீர்கள் வழியேற அளவிக்கிற அளவுக்கு நிறைய துன்பங்கள் என்பது ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப வரைக்கும் மீனராசினுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் எப்படி சொல்றதுன்னா மனசுல கஷ்டப்படுத்தக்கூடிய விதமாகவே இருக்குது. நாட்கள் கடந்துகிட்டே இருந்தாலும் இன்றைய வரைக்கும்னு முழுமையான தீர்வுன்றது இந்த மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கல. ஆனா ரொம்ப எளிமையா சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க போகுது. இவ்வளவு நாள் வரைக்கும் எதை பார்த்து நீங்க கண்ணீர் விட்டீங்களோ, எதெல்லாம் நினைச்சு நீங்க பயந்தீங்களோ, அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகுது. இனி இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கஷ்டப்படவோ கண்ணீர் விட வேண்டிய அவசியமும் இருக்காது. அப்படி உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா மாறப்போகுதுங்க. எந்த அளவுக்கு மாறப்போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த மீனராசிக்காரர்கள் வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரியும். மீன ராசிக்கார நேயர்களே, முக்கியமா சொல்லிக்கிறேங்க, உங்களுக்கு வாழ்க்கை மாறுவதோடு நீங்க ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியது இருக்கு. அதை நான் கடைசியில சொல்றேன், அதை நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்போது. சரி, இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே எங்க தெரியுமா ஆரம்பிக்க போகுது? உடல் சார்ந்த உபாதைகள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு. அதுதான் முதல் மாற்றமாகவும் முதல் தீர்வாகவும் அமைய போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. வருகின்ற காலங்கள்ல இத்தனை நாட்கள் வரைக்கும் எந்த ஒரு நோயினால அதிகமா அவதைப்பட்டார்களோ, எவ்வளவோ கஷ்டப்பட்டார்களோ, ஏன் தன் குடும்பத்தார்களே இந்த நோயில் படுத்து கிடப்பதை பார்த்து அருவருப்பாக நினைத்தார்களோ, அந்த ஒரு மாற்றத்திற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த நாள் வரைக்கும் சொல்றேங்க, மீனராசிக்காரருடைய மனசுல எப்போதுமே ஏதாவது ஒரு சில கேள்விகள் என்பது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இவங்க எப்படி சொல்றதுன்னா, இந்த கேள்விகளுக்கான தீர்வை தேடி தேடி ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா முழுமையான மாற்றங்கள் என்பது கிடைக்காது. இதனாலேயே மனசுல நிறைய எப்படி சொல்றோம்னா மனசை இழந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மனசு இழந்துட்டு நிறைய விதமான துன்பங்களை மட்டுமே பார்த்தாங்க. முக்கியமா உடல் அளவுல நிறைய நோய் உபாதைகள் என்பது அதிகரிச்சிச்சு இந்த மீனராசினுடைய வாழ்க்கை. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது முழுவதுமாக தீரும். உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. இந்த மீனராசிக்காரர்கள் செல்வத்தாலான துன்பங்கள்ல கொஞ்சம் அதிகமாகவே சம்மந்தப்பட்டிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த செல்வத்தாலான பிரச்சனைகள் சின்ன சின்னதாக இருந்தாலும் சரி, இல்ல மிகப்பெரிய அளவிலாக இருந்தாலும் சரி, அது அனைத்துமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கி செல்வ பிரச்சனையிலிருந்து வெளிவருவாங்க. முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப எளிமையா நடக்க போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. மீனராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் தொழில் தொடங்கினாலும் சரி, இல்ல வேலைக்கு போனாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இவங்களை அதிகமா வம்பிழுப்பது, காயப்படுத்துவது, இவர்களை இழிவுபடுத்தி அவர்களை உயர்த்தி காட்டிப்பது, இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்பது போல் கூறி தன்னைத்தானே பெருமைப்படுத்திப்பது என்று எத்தனையோ விஷயங்களை இந்த மீனராசிக்காரர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, மற்றவங்க எல்லோரும் சேர்ந்து இவர்களை அவமானப்படுத்துவதுன்றது ரொம்ப எளிமையா நடந்துகிட்டே இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கள் ரொம்ப படாப்படுத்தியிருக்காங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. ஆனா தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல அவருடைய தொழிலாளர்களே உள்ள பாத்தீங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா ஒரு விதமான எப்படி சொல்றதுன்னா கஷ்டங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் மாறல, எல்லாமே துன்பங்களாக தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த மாற்றத்துக்கான காரணங்கள் நேரங்கள் என்பது வந்துருச்சு. நீங்க இனி தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், இல்ல வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், அங்க ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களாக இருந்தாலும் சரி, இல்ல மிகப்பெரிய அளவிலான துன்பங்களாக இருந்தாலும் சரி, அது அனைத்திற்குமான தீர்வு நேர காலங்கள் என்பது தற்போது இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷத்துல சொல்றாங்க, நீங்க யாரையோ நம்பி தொழிலையோ நல்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா திடீர்னு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் போது நீங்க தான் அதற்கு பதில் சொல்ற மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது கட்டாயம். நீங்க ஏன்னா மற்றவங்களை அதிகமா நம்பக்கூடிய ஒரு நபர், மற்றவங்க அதிகமா நம்புறீங்க அப்படின்னாலே மற்றவங்களால அதிகமா ஏமாற்றப்பட வாய்ப்புகள் இருக்கு.
அதனால இனி வரக்கூடிய காலங்களில் இல்லை தொழிலாக இருக்கட்டும், இல்லை வேலை செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களை கொஞ்சம் குறைவாக நம்புவது ரொம்பவே நல்ல விஷயங்க. நீங்க அதிகமா நம்புறது தப்பு இல்லை, ஆனா அடுத்தவங்களை நம்பி நீங்க ஏமாந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை நீங்க ஏற்படுத்திக்க கூடாதுல்ல, அது முக்கியமானது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொறுத்து கையாள வேண்டிய அவசியம் என்பது இருக்கும் வருகின்ற காலங்கள்ல. அது மட்டும் இல்லைங்க, இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேங்க, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் அதிகப்படியான பிரச்சனைகள் என்பது இருக்கும், அல்லது அங்கிருந்து வேலையிலிருந்து தூக்குப்படுவதற்கான, அதாவது வேலையை விட்டு வெளியே வர வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் மீனராசினுடைய வாழ்க்கையில தீரும். அது மட்டும் இல்லைங்க, கடன் சுமையினால வீட்டுக்கு போக முடியாம, தனக்கு பிடிச்சவங்ககிட்ட, தனக்கு நெருங்கவங்ககிட்ட நெருக்கமா இருக்க முடியாம, எல்லாரும் நம்மளை தப்பா பாக்குறாங்களோன்ற ஒரு கண்ணோட்டத்துல தன் மனசுக்குள்ளேயே புணங்கி கஷ்டப்படக்கூடிய ஒரு நபர் தான் அது இந்த மீனராசிக்காரர்கள். இனி வரக்கூடிய காலங்களில் செல்வத்தாலான கஷ்டங்களும் செல்வ பிரச்சனைகளும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இனி யாரை பார்த்தும் பயப்படவோ இல்லை கண்ணீரிட வேண்டிய அவசியமோ அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்கவே நடக்காது. முழுக்க முழுக்க நல்ல மாற்றத்தை பார்க்க இருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்கள் தொலைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே திரும்ப பெறக்கூடிய ஏற்ற நேர காலங்களாக வந்துருச்சுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில தன் வாழ்க்கையில இருந்த கணவனாக இருக்கலாம், இல்ல மனைவியாக இருக்கலாம், தன் காதலிக்கக்கூடிய பெண் இல்ல ஆண், யாரையோ ஒருத்தரை இழந்துட்டு அவங்க இன்னைக்கு நம்ம கூட வந்து சேர்ந்துருவாங்களா, இல்லை இன்னும் ஒரு சில தினங்கள் போனா நம்ம கூட வந்துருவாங்களா அப்படின்னு ரொம்ப அவங்கள பாசம் வச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதற்கான தீர்வு என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்க வருவாங்களான்னு நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். அவங்க கட்டாயமா வருவாங்கன்றத உறுதிப்படுத்த முடியுங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில. மீனராசினுடைய வாழ்க்கையில இனி குடும்ப வாழ்க்கையை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. முக்கியமா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இப்ப வரைக்கும் அதிகப்படியான சண்டை சச்சரவுகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். நிம்மதியா தான் இருந்திருப்பாங்க, பிரச்சனை இல்லாம தான் போயிருக்கோம் அந்த கால நேரங்கள்ல. ஆனா திடீர்னு ஒரு சண்டை வந்து ஏற்படும். என்ன செய்வதுனே தெரியாம குழம்பி போய் ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது அது மிகப்பெரிய தவறாகவே மாறிடுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான தீர்வுகள் என்பது இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த மீனராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றேங்க, தான் உயிரை மட்டும் கையில பிடிச்சிட்டு மற்ற எல்லாத்தையும் இழந்த நபர்கள் என்பது நிறைய பேர் இருக்காங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. இவர்களுக்கு குழப்பம் இருக்கும், எப்போதுமே குழப்பம் தாங்க. இவங்க நமக்கு உண்மையாதான் இருக்காங்களா அப்படின்ற ஒரு எண்ணம், மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்காகவே நம்ம கூட பழகுறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம். எல்லா விதத்திலையும் இந்த மீனராசினுடைய மனசுல ஏதாச்சும் ஒரு கேள்விகள் என்பது ஓடிக்கிட்டே தாங்க இருக்கு இப்ப வரைக்கும். இவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில எந்த ஒரு தீர்வும் எந்த ஒரு மாற்றங்களையும் நன்மைகள் என்பது நடக்கல. ஆனா இனி அதுல இருந்து முழுவதுமாக நீங்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கைக்குள்ள செல்வார்கள் இந்த மீனராசிக்காரர்கள். இனி எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில். முழுக்க முழுக்க நன்மைகளும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்தது போல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கோங்க, சந்தோஷமா இருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் என்பது நடக்க போகுது இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலே சொல்ல முடியுங்க. நினைத்தது போல் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஏற்ற நாட்கள் காலங்கள் என்பது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில வந்துருச்சு. கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருங்கள், முழுமையான நம்பிக்கையோடு இருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நினைத்தது போல் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பரிகாரம் சொன்னீங்க சாமி, அந்த பரிகாரம் என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப குழப்பிக்கிறீங்களா? இந்த ஒரு பரிகாரம் என்பது ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்க. முக்கியமா சொல்றேன், இப்படிப்பட்ட பரிகாரத்தை நீங்க செய்வது, இந்த மீனராசிக்காரர்கள் செய்வதுங்கிறது வாழ்க்கையில நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா சொல்ல முடியுங்க, மீனராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டதுக்கு கூட தீர்வுகள் கிடைக்கும். நீங்க 2 பரிகாரங்கள் செய்ய போறீங்க. ஒண்ணு, வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானையும் சென்று வணங்கிட்டு, கோவிலுக்கு சென்று வணங்கிட்டு அங்க ஒரு தீபத்தை ஏற்றி வர வேண்டும். இதை நீங்க முதலாவதாக செய்யலாம். இந்த ஒரு விஷயத்த உங்களால செய்ய முடியாம போகுது அப்படின்ற போது 2வது பரிகாரமாக இருப்பது, உங்களுடைய ராசிதிபதியே அவங்க தாங்க, அதனாலதான் சொல்றோம். 2வதாக உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வேண்டிட்டு வர வேண்டும். உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வேண்டிட்டு வர வேண்டும். இப்ப சொல்லிக்கக்கூடிய இந்த 2 பரிகாரங்கள்ல நீங்க எதை வேணாலும் இந்த மீனராசிக்காரர்கள் தாராளமாக செய்யலாம். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வேண்டி வாருங்கள். அப்படி இல்லைன்னா
அதாவது டிசம்பர் 30 இல்லை 30க்கு பிறகு சரியா நீங்க 30ஆம் தேதி போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அன்னைக்கு அமாவாசை நாள். அப்படிப்பட்ட நாட்கள் சென்று வணங்கி வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி போக முடியாது அந்த நாள் அப்படின்ற போது நீங்க அடுத்து வரக்கூடிய நாளாக இருக்கக்கூடியதுல உங்களுடைய கோவிலுக்கு சென்று நீங்க முழுமையான மனசோட வேண்டிட்டு வாங்க. இந்த ரெண்டுல எதை செஞ்சாலும் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைவதற்கு இது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும். முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க மறந்துடாம செஞ்சு பாருங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். ஆனா இதனுடைய பலன் என்பது தாங்க கொஞ்சம் அதிகம். அதனாலதான் சொல்றோம், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா செய்யணும்ன்றது. விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க பரிகாரங்களை செய்யுங்க. உங்களுடைய கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்ற போது இதை நீங்க முழுமையான மனசோடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா இது முழுக்க முழுக்க நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நிச்சயம் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாத்தையும் தாண்டி நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைப்பதற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க கவலைப்படாம முழுமையான மனசோடனும் நம்பிக்கையோடு இருங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது போல் உங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கான காலங்கள் என்பது இதுவாக தான் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும், நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். வருகின்ற காலங்கள் உங்களுக்கானதாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் நடக்கும். நன்றி, வணக்கம்.